ஹார்ட்பீட் எபிசோட் 1. ஹாலில் நிறைய மெடல்ஸ், ட்ராஃபீஸ் இதெல்லாம் வந்து மாட்டியிருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம டாக்டர் ரதி. அவங்க எழுந்துக்கிறாங்க காலையில். அவங்க ஹஸ்பண்ட் சுட சுட காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் தேவ் கேட்குறாங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட், ஏன் நைட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ரதி சொல்கிறாங்க, இல்லை ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் ஆப்ரேஷன் முடியறதுக்கு 2 AM ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. சரி, நிவிசத் அதாவது அவங்க பசங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நைட்டு தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தேவ் சொல்கிறாங்க, நிவி தூங்கிட்டா, ஏன்னா அவளுக்கு புரியுது நீ டாக்டர், உன்னோட கடமையெல்லாம். ஆனால் சித் தான் உன்னை தேடிட்டே இருந்தான், நான் தான் உனக்கு கால் பண்ணேன், நீ தான் அட்டன் பண்ணலை. அதுக்கு ரதி சொல்கிறாங்க, நான் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப இந்த கால் எடுக்க மாட்டேன்னு தெரியாதா? சரி, பசங்கள்லாம் எழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரமாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை அவங்க எழுப்ப போகிறாங்க. அதோட சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ரீனா தூங்கிட்டுருக்குறாங்க. விடிஞ்சது கூட தெரியாமல் அலாரம் அடிக்குது, ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா ஃபேனும் ஓடலை. அப்புறம் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தா டைம் 8:32 ஆகுது. ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க டவலு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் பார்த்தா ஒரு பெரிய க்யூ நிற்கிது. முன்னாடி நிற்கிற பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயினை, இன்றைக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் டே, வேலைக்கு போகிறேன், நான் கொஞ்சம் போய் குளிச்சுக்குவேன் முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுறா, நீங்களாவது வேலை போகிறீங்க ஃபர்ஸ்ட் டே, ஆனால் இன்டர்வியூக்கே யாராவது லேட்டாக போவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு அவங்க டர்ன் வந்துடுச்சு. பாத்ரூம்குள்ளே போனால் தண்ணி வரலை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலேருந்து முருகன் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் வாட்ச்மேன் என்னம்மா அப்படின்னு கேட்டால், தண்ணி வரலை, கொஞ்சம் மோட்டர் போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் வாட்ச்மேன் 50 ரூபா கேட்குறாரு. சரி கொடுத்து தொலைகிற மோட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ரதி ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. சித் சொல்கிறான், இந்த மாதிரி அம்மா கிஃப்ட் வச்சுருக்கேன், நான் காட்ட போகிறேன்னு. அப்போ நிவி சொல்கிறா, அம்மா அதை பார்க்க மாட்டாங்க, பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரதி ஃபோன் பேசிட்டு வராங்க. வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டாங்க. சித்துக்கு அது காட்ட முடியலன்னு ரொம்ப சேட் ஆகிட்டான். அப்புறமா இதெல்லாம் பார்த்த தேவ் வந்து, பசங்களை நீ ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு ரதிக்கிட்ட கேட்குறாங்க. ரதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ட்ராப் பண்ணுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் லேட்டாக அவசரமாக கிளம்பி வெளில வந்து கேப் புக் பண்ணுறாங்க. எதுவுமே புக் ஆகலை. எதிர்க்க பார்த்தா ஒரு தள்ளுவண்டி கடையில் தோசை, ஆம்லேட் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் பசிக்குது, ஆனால் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆட்டோவில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் நம்ம ஹீரோ வந்து ஸ்லாகாக வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆட்டோவில் ஏறிட்ட பிறகு தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவர் பஸ்ஸு வந்து பார்லேயே விட்டுட்டு வந்துட்டாருன்னு. சரி, பக்கத்தில் இருக்க ரீனா கிட்டே கேட்குறாங்க, காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரீனா வந்து, நீங்கள் வேறு கடுப்பேற்றிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரீனாவோட காசை பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. ரீனா அவங்கள துரத்திட்டு வர வழியில் ரதி கார் முன்னாடி விழுந்துடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணால் ரதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நர்ஸ் அருணா கிட்டே என்னென்ன நடந்துச்சு, என்ன கேஸு என்ன அப்படின்னு விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ நர்ஸ் அருணா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 5 இன்டர்ன்ஸ் வந்திருக்காங்க, ரூமில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்கள போய் மீட் பண்ணி இந்த மாதிரி என் பேர் ரதி அப்படின்னு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தவங்களோட பேர் சொல்கிறாங்க. குணா, நவீன், தேஜஸ்ரீ, ராக்கி அப்படின்னு எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டு, இன்னொருத்தவங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ரதி. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க, யாரும் லேட்டாலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அட்வைஸ் குடிச்சு முடிக்கிறப்ப கரெக்டாக வந்து ரீனா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹாய் மேம், ஐ எம் ரீனா, சாரி மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரதி அவங்க சொல்கிற எந்த காரணத்தையும் கேட்காம 50 ஸ்குவாட்ஸ் போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரீனாவும் அவங்க பேச்சை தட்ட முடியாமல் 50 ஸ்குவாட்ஸ் போடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் இன்டர்ன்ஸ் எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. குணா சொல்கிறான், இது ஹாஸ்பிட்டலா இல்லை மிலிட்ரி கேம்பா அப்படின்னு. இது மிலிட்ரி கேம்பாக இருந்துச்சுன்னா நம்மலாம் டாக்டர்ஸ் இல்லை, டெட் பாடி அப்படின்னு தேஜு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் வராங்க. அவங்க பேர் ரவி, அனிதா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, நான் தான் அவங்க சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்டர்ன்ஸ்லாம் எழுந்து நின்று அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி, எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஆமாப்பா, ஏன் ஷாக் ஆகுறீங்க? நாங்கள் ஜூனியர்ஸாக இருக்கப்போ எங்கள் சீனியர்ஸ்க்கு கொடுத்தோம், இப்போ நீங்கள் ஜூனியர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, உங்கள் ஜூனியர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, எப்போ எங்கே என்ன டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து கட் பண்ணால்
அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் ஆர்கேவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. எல்லோரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அருணா சொல்கிறாங்க இல்லை அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு. தேஜு சொல்கிறாங்க வாழ்ந்தால் இவ்வளோ மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கட் பண்ணால் ஆர்கே சாரை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஆனால் எடுக்க முடியல, ஏன்னா அவங்களோட சேரோட வீல் மாட்டிகிட்ருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குமாரை கூப்பிட்றாங்க. அப்புறம் குமார் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட் மாதவன் வந்து அவங்க பையன் அர்ஜுன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அங்கேருந்து பார்த்தா அர்ஜுன் வீட்டுக்கு வராரு கையில் சரக்கு பாட்டிலோட. அப்புறம் வந்து கத்துறாரு, ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க கவுன்சிலிங்க்கெல்லாம், பாவம் அவர் வாயிலேருந்து ரத்தம் வந்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மாடிக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மணியை வேறு தொலைச்சிட்டாருல, அதனால் கொஞ்சம் காசை வாங்கிட்டு திரும்பி வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்புறம் இன்டர்ன்ஸ்லாம் வந்து எமர்ஜென்சி ரூமில் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கேஸ் வருது. எல்லோரும் வந்து பரன்னு வேலை பார்க்குறாங்க. ஒரு ஃபஸ்ட் கேஸுன்றனால எல்லோரும் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு லோ அப்படின்னு கத்திட்டு அந்த பேஷண்ட்டே பயப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து ரதி வந்து பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு, பிளட் தேவை, போய் பேங்க்கில் வந்து ஸ்டாக் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. நெகட்டிவ் பிளட். அப்போன்னு பார்த்து ஸ்டாக் இல்லை, ஆனால் ஒரு யூனிட் தான் இருக்குது. சரி பிளட் பேங்க் பக்கத்துலேருந்து இருக்குல்ல, அங்கே ரீஸ்டாக் பண்ணிவிடுங்க, 2 ஹார்ஸில் ரீஸ்டாக் பண்ணிவிடுங்க, இப்போ ஒரு யூனிட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ரீனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வராங்க. அப்போ ரதி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த வருத்தத்துலேயே பின்னாடி அப்படியே நடந்து போக அந்த டைமில் பிளட்டை கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வர கரெக்டாக 2 பேரும் மோதி பிளட் கீழே விழுந்துடுச்சு. என்னதான் ரீனா தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இதை பார்த்த ரதி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்கள திட்டி விட்டுடுறாங்க. நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும் டாக்டர்னா, இப்போ இவங்க உயிர் போச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.